ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு கொடுக்கணும் சிஸ்டர். கொஞ்சம் ஹெல்த்தியாக நாட்டு சர்க்கரை கம்பு மாவு, அதாவது உங்களால் ஹெல்த்தியாக என்ன பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம கம்பு, ராகி, கோதுமை மாவு எல்லாத்துலேயுமே பண்ணி கொடுப்போம். நாட்டு சர்க்கரை வச்சு கருப்பட்டி, பனங்கருப்பட்டி வச்சும் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம். அவங்க இன்றைக்கி நாட்டு சர்க்கரை வச்சு கேட்டிருந்தாங்க. கம்பு மாவில் 1/4 kg நம்மக்கிட்ட 150 வித்து சிதம்பரம் ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரியோட. உங்களுக்கும் வேணும், சிதம்பரத்தில் இருக்கீங்க அப்படி இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மக்கிட்ட ஷிப்பிங் உண்டு. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு ப்ரிப்பரேஷன் பார்த்துருவோம். 150 கிராம் டார்க் சாக்லேட், 50 கிராம்ஸ் பட்டர், 60 கிராம்ஸ் நாட்டு சர்க்கரை, 60 கிராம்ஸ் வந்துட்டு கம்பு மாவு, ஒரு 15 கிராம்ஸ் கொக்கோ பவுடர், அதுக்கப்புறமா 35 கிராம்ஸ் வந்துட்டு மில்க் மேடு. நம்ம வந்துட்டு இதில் எக்லெஸ் ப்ரௌனி, ஸோ எக்குக்கு பதிலாக மில்க் மேட் சேர்க்குறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். அப்போ தான் அந்த க்ரிங்கிள் டாப் வரும். எக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துடும். எக்லெஸ் க்ரிங்கிள் டாப் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்துட்டு 150 ரெகுலர் கஸ்டமர் அப்படின்றதுனால மேலே நிறைய நட்ஸ் போட்டு கொடுத்துருந்தோம். இந்த ப்ராடக்ட் ரீசெண்டாக நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் வந்துட்டு ஸ்பேச்சுலா பீட்டர்லாம் யூஸ் பண்ணலை, ஏன்னா 1/4 kgக்கான மெஷர்மெண்ட் மட்டும்தான் எடுத்திருந்தேன். நல்லா ஃபஸ்ட்டு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு மில்க் மைடும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தான் செய்வோம். எப்போவுமே வீட்டில் வச்சிருந்து கொடுக்குறது எந்த ஐட்டமுமே கிடையாது. நம்மக்கிட்ட ப்ரௌனிஸ் மட்டும் கிடையாது, ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ், குக்கீஸ், முட்டை மிட்டாய் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் பேக்கிங் கிளாஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இது வந்துட்டு இன்றைக்கி ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. கஸ்டமர்கிட்டேருந்து நல்ல ரிவ்யூ. நான் வந்துட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னு கோதுமை மாவில் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். இன்றைக்கி கம்பு மாவில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்காக ட்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கூட அந்த குழப்பம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக அந்த ஈரப்பதத்தோட ஸ்பாஞ்சியாக வந்துருந்துச்சு. பேக் ஆகி 30 மினிட்ஸ் வந்துட்டு 180 வச்சு பேக் பண்ணி எடுத்திருந்தேன். 10 மினிட்ஸ் வந்துட்டு ப்ரீ ஹீட் டைமு. இதே இதில் நம்ம வந்துட்டு பிளாண்டிஸும் மேக் பண்ணி கொடுப்போம். எல்லாமே உங்களுடைய கஸ்டமைசேஷன். உங்கள் குழந்தைங்க ப்ரௌனி சாப்பிட்ணும் ஆசைப்பட்றாங்க, இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளுடைய இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிள். என்னென்னு அப்பப்போ ரெசிபிஸும் ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரெசிபி வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்ரி சாட்டர்டே லைவ் கிளாஸில் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பேக்கிங் ரெசிபி ஃப்ரீயாக சொல்லி தருவோம் லைவாக. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். உங்களுக்கு எதுவும் டவுட்னா நீங்கள் மெசேஜ் பண்ணியும் கேட்டுக்கலாம் நம்மக்கிட்ட. இன்றைக்கி இந்த ஆர்டர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்துட்டு ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு 1 kg பர்த்டே ஸ்லாப் ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சிதம்பரமில் வந்துட்டு சுவாதி நகர் அப்படின்ற ஏரியாவிலேருந்து. அவங்க கண்டினியூஸாக நமக்கு ஆர்டர் ரிப்பீட்டாக கொடுத்துட்டே இருக்காங்க. பசங்க சாப்பிட்ணும், கொஞ்சம் கிராவிங்ஸாக இருக்குது அப்படின்னாலும் உடனே வந்துட்டு நமக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்லேயே கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிப்பேன். ரொம்பவே கைண்டான கஸ்டமர் நம்மக்கிட்ட இருக்கிறதுலையே. பாருங்கள், சூப்பராக கட் பண்ணி 250 கிராம்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 20 கிராம்ஸ் வச்சு கொடுத்துட்டும் வந்துட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கூட அந்த நாட்டு சர்க்கரையினால் டேஸ்ட்டு டிஃபர் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக கொடுக்கணும், சாப்பிடணும் அப்படின்னு நீங்களும் ப்ரௌனி ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெசிபிஸும் ஷேர் பண்ணுறேன். அதே வீட்டில் செய்ய முடியாது, நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கணுன்னாலும் நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட கம்பு மாவு மாதிரியே தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.